கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மட்டன் பிரியாணி நம்ம உதிரி உதிரியாக ரைஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். 1 கிலோ மட்டன் வாங்கி நான் கழுவி தயிர், மஞ்சத்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour இதை மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இப்போது குக்கரை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெயும் நெய்யும் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம பிரிஞ்சி இலை 2 சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஸ்டார் சோம்பு, கல்பாசி இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது 5 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இப்போது இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். பிரியாணிக்கு வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஸ்மாஷ் ஆகி வதங்குதோ அப்போ தான் அந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதோட சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌனாக ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா? இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்தாச்சு. அது பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. 4 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குக்கரில் இஞ்சி பூண்டு போட்டால் கொஞ்சம் பிடிக்கும். அது பிடிக்காதபடி நல்லா கிளறி விட்டுருங்க, கைவிடாமல் கிளறி விட்டுருங்க. 2 பச்சை மிளகா சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். 1 கைப்பிடி அளவு புதினா, 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம கழுவி வச்சுருக்க அந்த கறி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மட்டன், அதை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அந்த மட்டனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒரு நிமிஷம் நல்லா இது அந்த வெங்காயம் தக்காளியோடவே வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவு எவ்வளோ உப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. நம்ம இப்போ இதுக்கு பிரியாணி மசாலா அந்த மாதிரி கடையில் வாங்கின மசாலாலாம் எதுவும் போட போகிறதில்ல. வீட்டிலே நம்ம வெறும் மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருப்போம். அந்த மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் வீட்டில் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா அந்த மசாலாவோட கொஞ்ச நேரம் மட்டன் வேகட்டும். நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு இப்போ 5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 7.5 டம்ளர் தண்ணியை இதில் சேர்த்தாச்சு. தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த மசாலா, மட்டன் எல்லாமே சேர்ந்து அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுருங்க. அப்போ தான் மட்டன் நல்லா வெந்துடும். இப்போது 3 விசில் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி 1/2 ஹவருக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துடலாம். அரிசியை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் தான் வைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது. ஒரு விசில் வச்சாச்சு, ஆவி போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், பிரியாணி எவ்வளோ நல்லா ரெடி ஆகிருக்கு. ஒன்றோட ஒன்று சேரல. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பராக வந்திருக்கா? இது நம்ம தம் போட தேவையில்லை, பாத்திரத்தில் செய்யலை, நம்ம குக்கரில் தான் செஞ்சுருக்கோம். குக்கர்லேயும் நம்மளால் இந்த மாதிரி உதிரி உதிரியாக செய்ய முடியுன்றதை தான் காமிச்சிருக்கேன் நான். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா வரும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உதிரி உதிரியாக இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னங்க, ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.